அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். சுக்காயூர் வைத்தியசாலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் கேம்ப்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு ப்ரெஸ் மீட் தான் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுக்காயூர் வைத்தியசாலை பிரைவேட் லிமிடெட் டைரக்டர் உதவி மேடம் வந்து இப்போ பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. என் பேர் குந்தவி. சுக்காயூர் வைத்தியசாலை போயஸ் கார்டனில் இருக்கு. இது ஒரு ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் சென்டர். ஆயுர்வேதாவில் இருக்க ஈடுபாடுனால இந்த ட்ரீட்மெண்ட் சென்டரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து சம்மர் கேம்ப் போயிட்டுருக்கு. இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஆர்த்ரிட்டிஸ்க்காக கேம்ப் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கம்மிங் வீக் சாட்டர்டேலேருந்து நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு வந்து மைக்ரைனுக்காக பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இப்போ வெளியில் நிறைய எக்ஸ்போஸ் ஆகிறோம். ஸோ மைக்ரைனுக்காக நிறைய பேர் பெயிண்ட் ஆகி விழுந்துடுறாங்க. அந்த மைக்ரைனுக்காக ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். சார் வந்து ஆஷிக் அலி அரௌண்ட் 3 ஜென்ரேஷனாக மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. சார் வந்து ஆயுர்வேதா டாக்டர். வணக்கம். வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்கள் மற்றும் இங்கு வந்து கூடியிருக்கும் அனைத்து தொலைக்காட்சி மற்றும் அனைத்து மீடியா எல்லாருக்கும் வந்து என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்திருக்கிறேன். நான் டாக்டர் எஸ் ஆஷிக் அலி. இங்கே மேடம் கூட சேர்ந்து நாங்கள் இணைந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சுகா ஆயுர் அப்படின்ற வைத்தியசாலாவை நடத்திக்கிட்டு வரோம். என்னுடைய இது வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னுடைய நான் வெங்கட்ரமணா ஆயுர்வேதா காலேஜ் அதில் தான் வந்து என்ன ஆயுர்வேதாவை முடித்தோம். அதுக்கு முன்னாடி ஃபிசியோதெரப்பி முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக காஸ்மெட்டிக் ஃபெலோஷிப் இன் காஸ்மெட்டிக் மெடிக்கல் காஸ்மெட்டாலஜி பண்ணி முடிச்சுட்ருக்கோம். இதில் கடந்த 20 வருட காலமாக இந்த ஆயுர்வேதா தொழிலில் பணியாற்றி வருகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணது ஃப்ராங்கோ இந்தியன் ரெமிடிஸ் என்ற நிறுவனத்தில் குவாலிட்டி கண்ட்ரோல் டாக்டராக பணியாற்றிருந்தேன். அதுக்கப்புறமா சாய்ராம் ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரியில் லெக்சராக பணிபுரிந்தேன். அதன் பிறகு திரும்ப மலேசியா சென்று பணியாற்றி வந்து கடைசி வந்து என்னென்னா கரோனாவில் ஃபுல்லாகவே வந்து என்ன அப்படின்னா மலேசியாவில் தான் ஃபுல்லாகவே இருந்து அங்கே பணியாற்றிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த சேவையை நம்ம நாட்டிலையும் சேர்ந்து பண்ணுறதுக்காக திரு அருண் பாலாஜி நடிகரும் தயாரிப்பாளரும் ஆன அவர்களுடன் மற்றும் உதவி அவங்களுடைய மனைவியார் அவங்களோட சேர்ந்து அவங்களும் தயாரிப்பாளராக இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து இணைந்து நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம், சுகா ஆயுர் வைத்தியசாலாவை ஆரம்பிக்கிறத பண்ணி நடத்திட்டு வரோம். ஸோ இந்த சுகா ஆயுர் வைத்தியசாலா அப்படின்றது மக்களுக்காக நிறைய பணியாளர்கள் இருந்து தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம். பொதுமக்கள் அனைவரும் இங்கே வந்து பயன்படுறதுக்காக இதை முக்கியமாக ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஆயுர்வேதம் அப்படின்னும் போது பொதுவாக இது மிகவும் பழமை வாய்ந்த தொன்மையான மருத்துவ முறை ஆகும். இந்த ஆயுர்வேதம் அப்படின்னும் போது சுமார் 3000-3500 ஆண்டுகளுக்கு மேல் இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த ராமாயணம் மகாபாரதம் அப்படின்ற கதையை நம்ம நிறைய புராண காலத்தில் பார்த்துட்டு வருவோம். அந்த கதையில் வரக்கூடிய பார்க்கடல் கடையும் போது அமிர்தமாகிய மருந்துகள் வந்து என்ன அப்படின்னா உருவாச்சு. அது எதுக்கு அப்படின்னா தேவர்களும் அசுரர்களும் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அமிர்தமாகிய மருந்துகள் வந்து என்ன அப்படின்னா குடிச்சிட்டு அது வந்து என்ன நல்லபடியாக நோயை தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த பிரம்மன் ரட்சப்படுத்து அப்படின்ற போது ஒருத்தர் அடிப்படையாக இந்த மருத்துவம் தோன்றியதாக சரித்திரம் இருக்கு. இப்போது நமது உடல் அப்படின்னும் போது பொதுவாக பஞ்சமகாபூதம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பஞ்சமகாபூதம் ஆகாசம் அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சமகாபூதத்தை நம்ம வச்சு பண்ணுறோம். அந்த உடலானது 3 தோஷங்களை உள்ளடக்கியது. 3 தோஷங்கள்ல ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். வாதம், பித்தம், கஃபம்.
ஸோ வாத பித்த கஃபம் அப்படின்னும்போது இந்த 3 தோஷங்கள் சமநிலையில் இருந்தால் தான் யாரும் நோய்வாய்ப்பட்டு இல்லாத நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வாதப்பித்த கஃபம் எப்பொழுது சமமாக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய உடலை ஆரோக்கியம் சீராக வைத்திருக்கும் போது. பொதுவாக இந்த வாதப்பித்த கஃபம் 3 தோஷங்களும் சம நிலை அப்படின்னும் போது அந்த தோஷங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு 2 தோஷங்கள், ஒருத்தருக்கு வாதம் பிரிடாமினன்ட் அப்படின்னு சொல்லுவோம். வாதத்தினுடைய தன்மை அதிகமாக, வாதத்தினுடைய ஆற்றல் வந்து எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பித்தத்தினுடைய தன்மை அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு கஃபத்தினுடைய தன்மை அதிகமாக இருக்கும். வாதத்தினுடைய தன்மை அதிகமாக இருக்கவங்களுக்கு பொதுவாக எப்படி இருப்பாங்க அப்படின்னா கருப்பு நிறத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஆக்டிவாக இருக்கிறதோடைய நல்ல செயல்படுவாங்க, அடிக்கடி மறதிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பித்தம் அப்படிங்கும் பொழுது பொதுவாக நம்ம நாட்டில் வந்து என்ன அப்படின்னா கோதுமை கலர் அப்படின்றத இருப்பாங்க. இதே ஃபாரின் அப்படிங்கும்போது எஸ்பெஷலி சைனாவில் பார்க்கும்போது என்ன அப்படின்னா மஞ்சள் நிறத்தவர் அப்படின்னு சொல்லலாம். பித்த பிரபத்தி அப்படின்னா உடல் கான்ஸ்டியூஷன் வந்து என்னென்னா மஞ்சள் பிரபத்தி, எல்லோ கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பித்த பிரபத்தி அப்படின்னும் போது பித்த டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும். அவங்க உடலில் பொதுவாக அக்னியோடைய தன்மை அதிகமாக இருக்கும். அடுத்து கஃபத்தினுடைய தன்மை மந்தமாக இருக்கும். பட் எப்பவுமே ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க. உடல் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் பல்கியாக ஃப்ரேம் இருக்கும். இதுதான் வந்து என்னென்னா 3 தோஷங்களுடைய தன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் நம்ம உடலில் வந்து என்னென்னா சப்த தாதுக்கள் அப்படின்னு சொல்லலாம். ரச, ரத்த, மாம்ச, மேது, அஸ்தி, மஜ்ஜ, சுக்ரம் அப்படின்றது. இப்போ பொதுவாக அலோபதி மருத்துவத்திலையோ இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், இன்னைக்கு சாப்பிட்டது இன்னைக்கு ஜீரணிக்க விளைகிறது அப்படின்றது பொதுவாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆயுர்வேதம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்றைய சாப்பாடு கடைசியாக 7 தினங்களுக்கு தான் நம்ம வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு தாதுக்களாக உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டே என்ன உருவாகும் அப்படின்னா இன்னைக்கு சாப்பிட்றது ரசம் அப்படின்னு சொல்லலாம். ரசம் அப்படின்னா பிளாஸ்மா, பிளட்ல வந்து பிளாஸ்மா லெவல் நம்ம உடம்புல வந்து அதிகமாகும். 2வது நாள் ரத்தம், அது ரத்தமாக வேதிப்பொருள் மாற்றம் அடையுது. 3வது நாள் மாம்சம் தசைகளாக உருவாகின்றது. 4வது நாள் மேதஸ், அடிப்போஸ் டிஷ்யூ, கொழுப்பு, நமக்கு தேவையான கொழுப்பு புரதமாக மாறுகிறது. 5வது நாள் எலும்புக்குரிய தன்மையாக அஸ்தி அப்படின்னா எலும்புக்கு வலுவூட்டுகிறது. 6வது நாள் மஜ்ஜா அப்படின்னு சொல்லுவோம். எலும்புக்குரிய மேற்பகுதி ஒரு எலும்பு குறித்த பெரிய நீட்டான எலும்புகளில் நிறைய வகைகள் உண்டு. அந்த பொதுவாக வந்து என்னென்னா நம்ம இந்த ஆம் போன் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த போனில் வந்து மஜ்ஜா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மஜ்ஜாவுக்கு 6வது நாள் உருவாகி ஊட்டச்சத்து குடிக்கிறது. 7வது நாள் விந்துவாக பெண்களுக்கு பெண்களுடைய கருமுட்டை இதுவாகவும் ஆண்களுக்கு ஆண்களுடைய விந்தணுக்களாகவும் மாறி ஸோ டோட்டலாக பார்க்கும்போது 7 விதமான தாதுக்களாக உருவாகி இருக்கிறது. அடுத்து அக்னி அப்படின்னும் போது உங்களுக்கு ஜாட்ரா அக்னி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜாட்ரா அக்னி அப்படின்னும் போது பொதுவாக சமநிலையில் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த தோஷங்கள், இந்த வாத பித்த கஃப தோஷங்கள், இந்த 3 ஆற்றல்கள் நம்ம உடம்புல மாறும்போது கூடவோ குறைஞ்சிச்சுன்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா நோயுடைய தன்மை அறியலாம் அப்படின்னு சொல்லலாம். இதை தான் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோ வழிமுதலா எண்ணிய 3 அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்த வழிமுதலா அப்படின்னும் போது இது வந்து வாத பித்த கஃப தோஷங்கள் ஆற்றலை குறிக்கும். எண்ணிய 3 அப்படின்றது இதுதான். இந்த வாத பித்த கஃப தோஷங்கள் கூடுனாலோ மிகினும் குறையினும் அதிகமாக இருந்தாலோ குறைவாக இருந்தாலோ அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நோயுடைய தன்மை அதிகரிக்கும். பொதுவாக உடம்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே குழாய் வடிவம். அவர் பாடி இஸ் மேடப் ஆஃப் ஸ்ரோதஸ் அப்படின்னு சொல்லுவோம் சமஸ்கிருதத்தில். அந்த ஸ்ரோதஸ் அப்படின்னும் போது கேரிங் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சேனல்ஸ் அப்படின்னாலுமே இட்ஸ் அ டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்.
டியூப்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னும் போது நம்மளுடைய எடுத்துக்காட்டா நம்மளுடைய மூச்சுக்குழல். இது வந்து மூச்சுக்குழல்னு சொல்லுவோம். குழாய் வடிவங்களால் அமைஞ்சிருக்கும். ரத்த ஓட்டமானது ரத்த குழல் வடிவத்தில் தான் இருக்கும். அதே மாதிரி உணவும் வந்து என்னன்னா குழல் வடிவத்தில் தான் இருக்கும். ஈவந்தோ நம்மளுக்கு மூளையில் சென்றடையக்கூடிய நரம்பு மண்டலம் அதுவும் வந்து என்னன்னா குழாய் வடிவம். ஸோ அந்த ஸ்லோட்டஸ் அப்படின்ற கேரிங் சேனல்ஸ் மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது எல்லாமே ஆட்டம் மற்ற எல்லாமே நடக்குது. இதில் எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னாலும் நோய்வாய்ப்பு. எங்களுடைய சுக ஆயுர் அப்படின்னும் போது இங்கு வரக்கூடியவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய முதல் நோக்கமே என்ன அப்படின்னா ஹெல்த் ஃபார் ஹெல்தி பீப்புள். ஆரோக்கியம் இருக்கவங்களுக்கு மேலும் ஆரோக்கியத்தை கொடுக்கறது தான் எங்களுடைய முதல் தலையாய நோக்கமாக வச்சிருக்கிறோம். இதை தவிர இரண்டாவது நோக்கம் டு ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ், நோய் தடுப்பு முறைகள் மற்றும் அதுக்கு உண்டான எதிர்ப்பு சக்தியை உடல்ல எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறது. இப்போ இதுதான் இந்த முறையை தான் நம்ம வந்து பின்பற்றுறோம். இதுல செகண்ட் தான் வந்து என்ன பண்றோம், ஒவ்வொருத்தருடைய பிணியை வந்து நீக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சிகிச்சை முறைகள் அழைக்கிறோம். இதுதான் திருவள்ளுவர் அழகாக நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் என கூறுகிறது. நோய் நாடி நோயுடைய தன்மையை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுக்கணும். அதுக்கப்புறமா நோய் முதல் நாடி அதுக்கு உண்டான காரணம் ப்ரோராமல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த முன்கூட்டியே வரக்கூடிய அறிகுறிகள் என்னென்னன்ற தன்மையை ஆரம்பிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது நோய்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய தன்மை, அதாவது வாய்நாடி அந்த எந்த தோஷங்களுடைய தன்மைகள் அதிகமாக இருக்கோ அதை குறைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மருந்துகளுடைய தன்மையை நம்ம அறிஞ்சு அந்த செயல்களை செய்யும்போது நோய் பரிபூர்ணமாக குணமடையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தவிர நம்ம ஆயுர்வேதத்தில் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த ஆயுர்வேதம் ட்ரீட்மெண்ட் ஆனது, சிகிச்சையானது, மருத்துவமானது நம்மளுடைய பொதுவான வாழ்வியல் முறையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லலாம். தினச்சாரியா அப்படின்னு சொல்லுவோம். ஒருவர் காலையில் எந்த டைம்ல இருக்கணும், அதாவது சுப முகூர்த்தம் அப்படின்னும் போது 3 to 6 வந்து என்னன்னா நம்ம வந்து என்ன அப்படின்னா எழுந்திருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. காலையில் வந்து என்ன அப்படின்னா 3 to 6 மணிக்குள்ள எழுந்திருக்கணும். அதுக்கப்புறம் பல் திறக்கணும். அது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா டெய்லி நம்ம என்ன பண்ணணும், ரொட்டீன் என்ன பண்ணணும் அப்படின்றதும் பரிபூர்ணமாக வந்து என்னென்னா ஆயுர்வேதம் சொல்லி தந்திருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சீதோஷ்ண நிலைகள் அதுக்கேற்ற மாதிரியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம உடலை பாதுகாத்துக்கணும் அப்படின்றதும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர நம்ம பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட், அதாவது ஆயுர்வேதாவில் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் அப்படின்னும் போது 5 தெரபட்டிக்கல் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வாந்தி எடுக்க செய்தல், தட் இஸ் வாமனம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா விரேச்சனம் அப்படின்னு சொல்லுவோம். விரேச்சனம் அப்படின்றது பேதிக்கு மருந்து கொடுக்கும் முறை. 3வது நஸ்யம் அப்படின்னு சொல்லலாம், மூக்கில் எண்ணெய் விடுதல் அப்படின்னு சொல்லலாம். 4வது வஸ்தி கர்மா, இட்ஸ் லைக் எனிமாலைக் ட்ரீட்மெண்ட். நம்மளுடைய மலப்புலம் முறையா நம்ம நெய் மருந்தோ கஷாய மருந்தோ எடுத்து அவங்களுடைய உடல் நச்சுகளை நீக்கிற முறை. 5வது வந்து என்ன அப்படின்னா ரத்த மோட்சணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரத்த மோட்சணம் அப்படின்றது ரத்தத்தினால வரக்கூடிய வியாதிகளை கிளியர் பண்ணுறது. ஸோ அந்த ரத்த மோட்சணம் அப்படின்னு ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணலாம். ஸோ இத்தனை ட்ரீட்மெண்ட்டும் நம்ம வந்து என்ன அப்படின்னா இங்கே சுக ஆயுரில் நம்ம ட்ரீட்மெண்ட்டை மேட் பண்ணுறோம். அதை தவிர பொதுவாக இந்த ஆயுர்வேதம் அப்படின்னும் போது இதோட முடியல, வாழ்வியல் முறைகள் அப்படின்னும் போது நம்மளுடைய எப்படி வாழணும் அப்படின்றது முழுமையாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சமதோஷ சமாக்னி சமமனக்கிரியாக பிரசன்ன இந்திரிய ஆத்ம மன ஸ்வஸ்தம் இது அபிஜயத்தே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரோக்கியம் எப்போ நமக்கு கிடைக்கும், நம்மளுடைய தோஷங்கள் சமநிலையில் இருந்தால், வாத பித்த கஃபம் அப்படின்ற போது அந்த தோஷங்கள் ஆற்றல்கள் வந்து என்ன அப்படின்னா சமநிலையில் இருக்கும்போது
தென் சமதாது சப்த தாதுக்கள் அத்தனையும் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஊட்டச்சத்துக்கள் வந்து அனைத்தும் நல்லபடியாக கிடைச்சிருக்கணும். அடுத்தது சம அக்னி, நம்மளுடைய ஜாட்ரா அக்னி அப்படின்னு சொல்லுவோம். அந்த அக்னி உஷ்ணம், உடல் உஷ்ணத்துவம் அது வந்து என்னன்னா ப்ராப்பர் நடக்கும்போது இயங்கும்போது நம்மளுடைய உடலை வந்து சீராக வேதியியல் மாற்றத்தை கொடுக்கும். அது இருந்தாலே அதுக்கப்புறம் சம மலக்கிரியாக நம்மளுடைய மலங்கள், இங்கே மலங்கள் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா புரீஷ மல மூத்திர ஸ்வேத அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து என்ன புரீஷ அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா மலம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்வேதம் வேர்வை மூலமா சொல்லலாம். ஸோ இந்த மூலியமா உடலை வந்து இந்த மூன்றும் வெளியே போகும்போது உடல் நச்சுக்கள் வெளியே போகும்போது நம்மளுடைய உடல் வந்து என்ன அப்படின்னா தூய்மையாயிட்டு மனதும் தூய்மையாயிட்டு நம்ம இறைவனை அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பிறவி எடுத்தது எதுக்காக அப்படின்னா இந்த பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தா இறைவனில் சேராதார். பொதுவாக இந்த பிறவியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கடல், இந்த உலகமய கடலில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆரோக்கியமோட எதிர்த்து போராடிட்டு வரணும். அப்படி அடையல அப்படின்னா இறைவனில் சேர மாட்டாங்க. அதாவது எல்லாருமே அனைத்து மதத்திலும், அது இந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், இல்லை முஸ்லீம் மதமாக இருக்கட்டும், எல்லாருக்கும் மெயின் எய்ம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிறவி பயன் வந்து என்ன அப்படின்னா கடவுளை அடையிறது. அந்த கடவுளை அடையிறது பார்த்தீங்க அப்படின்னா டு அட்டைன் த மோக்ஷா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மோட்சம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அது இருந்தால் தான் அந்த மோட்சத்தை அடைய முடியும். ஸோ இந்த மோட்சம் அடையணும், இந்த வாழ்வியல் தத்துவத்தை வந்து என்ன அப்படின்னா அழகா நம்ம ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர நம்ம சுகாயுர் வைத்தியசாலையில் நிறைய என்ன பண்ணுறோம் அப்படின்னா பக்ஷாகாதம் ட்ரீட்மெண்ட். பக்ஷாகாதம் அப்படின்னா பக்கவாதம் அப்படின்றது. ஸோ அந்த பக்கவாதம் அப்படிங்கும்போது ஒரு கை ஒரு கால் இப்போ விழுந்து விட்டுறது, அது அவங்களுக்கு வந்து என்னென்னா சிகிச்சை அளிக்கலாம். அதை தவிர மூட்டு வலி எலும்பு சம்பந்தமான நோய்களுக்கும் சிறந்த சிகிச்சை அளிக்கலாம். இந்த ஒவ்வொரு மாதமும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேம்ப் நடத்துகிறோம். இந்த கேம்ப் பண்ணுறது எதுக்காகனா அனைவரிடத்திலும் ஆயுர்வேத மருத்துவம் சென்றடையணும் அப்படின்றது தான் எங்களுடைய முதற்கட்ட நோக்கமாக நாங்கள் அதை செயல்படுத்திட்டு வரோம். ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் நாங்கள் இந்த போன ஞாயிற்றுக்கிழமையில வந்து 3 நாட்கள் தொடர்ந்து வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேம்ப், மூட்டு வலி கேம்ப் அப்படின்றது முகாம், மருத்துவ முகாம், இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மைக்ரேன் அப்படின்ற ஒற்றை தலைவலி அப்படின்றதுக்கு நம்ம வந்து சிறப்பு முகாம் பண்ணுறோம். எல்லாமே இலவச மருத்துவ முகாம் தான் பண்ணுறோம். இதில் அனைவரும் எல்லோரும் பயனடையணும் அப்படின்றதுக்காக தான் எங்களுடைய நோக்கமே. இதை தவிர எங்களுடைய தொலைநோக்கு என்ன அப்படின்னா ஆயுர்வேதா எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொதுவாக ஒவ்வொரு கிராமத்துக்கும் இல்லை ஒவ்வொரு சிட்டியில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் ராயப்பேட்டையோ இல்லை ட்ரிப்ளிகன் அந்த மாதிரி ஒவ்வொரு மயிலாப்பூர் அப்படின்றது சென்னையை சுற்றி இருக்கிற இடத்துக்கு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் அப்படின்றது பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதுவும் நாங்கள் வந்து என்ன அப்படின்னா செய்கிறோம். இங்கே நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய நோய் வாய்ப்பட்டு தான் வரணும் அப்படின்னா ஏற்கனவே சொன்னது தான் வரணுன்றது இல்லை. இங்கே அனைவரும் வந்து என்ன அப்படின்னா வந்து ஆயுர்வேதாவை பரிபூர்ணமாக சிகிச்சை பெறணும் அப்படின்றது தான். நீங்கள் இங்கே போயஸ் கார்டனில் அமைஞ்சிருக்கு, இது வந்து பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்றதுலாம் எங்களுடைய நோக்கம் கிடையாது. எங்களுக்கு ஆயுர்வேதாவை முழுமையாக மக்கள் இடத்துல போய் சேரணும் அப்படின்றது தான் எங்களுடைய மெயின் தாட்ஸ், எங்களுடைய தலையாய